ஹalleluya. இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம் 9வது வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்கள் தேவ ஜனமே, காக்காவுடைய நிறம் எப்படி இருக்கிறது? கருமையான நிறம். அதை பார்த்து அதை யாரும் வீட்டிலே வளர்க்குவதற்கு அதை விரும்பவில்லை. ஒரு கூண்டிலே அடைத்து வியாபாரம் செய்வதற்கும் அந்த காக்கை தகுதியானது இல்லை என்று சொல்லி ஜனங்கள் ஒதுக்கி விடுகிற அந்த காக்கை யாரிடத்திலிருந்து உணவை பெற்றுக் கொள்கிறதாம்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறதாம். தேவனை நோக்கி கூப்பிடுவதால் தான் காக்கை குஞ்சுகளுக்கு கூட கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, இதோ காலையில் எழுந்தவுடன் இந்த காகங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு இதோ ஸ்தோத்திரம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதுனால்தான் காக்கைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? போஷிக்கிறவரா இருக்கிறார். காக்கைகளையும் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய ஊழியத்திலே, அவர் தன்னுடைய திட்டத்திலே பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் இந்த அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? உங்கள் அன்றாட தேவை உங்களால் முடியும் என்று சொல்லி, என்னிடத்திலே பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் என்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாளை தொடங்கினீர்கள் என்றால் இந்த நாளின் முடிவு உங்களுக்கு தோல்வியா இருக்கும். மாறாக எல்லாமே இருந்தாலும் கூட என் தேவனின் ஆசீர்வாதம் மட்டுமே என்னை நிச்சயமாக வழிநடத்த முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே அதிகாலையிலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால், காக்கை குஞ்சுகளைப் போல, காக்கைகளைப் போல நீங்கள் கூப்பிட்டால் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியான ஆசீர்வாதமான நாளா இருக்கும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் போஷிக்கிற தேவன். காகத்தை நாம் எப்படியெல்லாம் போஷிக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். புறாவுக்கு நாம் கூப்பிட்டு சாப்பாடு வைப்பதில்லை. இதோ மற்ற பறந்து கொண்டிருக்கிற ஆந்தைக்கோ கழுகுக்கோ கூப்பிட்டு சாப்பாடு வைப்பதில்லை. மாறாக காக்காவை போல நாம் கூப்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறோம். இது எல்லாமே நாம் ஏதோ ஒரு படையல் செய்கிறோம் என்று அல்ல. மாறாக அந்த காக்கைகளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுனால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு கரிசனையை உண்டாக்கி காக்கைகளை போஷிக்க வைக்கிறார். ஆம் தேவ ஜனமே, காக்கைகளை போஷிக்கிறவர் உங்களையும் போஷிப்பார். கலங்காதிருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அப்பா, எங்களுக்கும் நீர் ஆகாரம் கொடுப்பீர் என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா. உண்மையல்லாமல் இந்த நாளை தொடங்கி அது வெற்றியான நாளாய் இல்லாதபடிக்கு, தோல்வியான நாளாய் மாறாதபடிக்கு ராஜா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளே போஷிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட எனக்கும் தேவையானதை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளிலே 2 கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.